So welcome back guys, hope you are doing great. So இது வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் பாக்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு இந்த செஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடோ எலமெண்ட்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ் அண்ட் ஹவு டு ஒர்க் வித் தி மீடியா queries. ஸோ அந்த மீடியா queries யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இதை பற்றின ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் செஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதோட வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் த லிங்க் and you can follow that video. And if you haven't subscribed our channel, so please hit the like and subscribe button so we can come up with some new innovative ideas, new contents and new videos, right? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் என்ன பார்க்க போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீப்பாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ அப்போ நம்ம என்ன இது வரைக்கும் உள்ள செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருந்தோம், டிஸ்பிளேயிங் பொசிஷன்ஸ், அப்புறம் ஃப்ளக்ஸ் அண்ட் கிரிட் பாக்ஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மீடியா queries, சிஎஸ்எஸ் மீடியா queries. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டு கிரியேட் அ ரெஸ்பான்சிவ் வெப் லேஅவுட், டேப்லெட் ஸ்க்ரீன்ஸ், மொபைல் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஸை டார்கெட் பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ் எழுதுறது அப்படிங்கிற அந்த மீடியா queriesஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது அதுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இப்போது இதுக்கு வந்து நான் டே 1ன்னு போட்ட மாதிரி புதுசாக டே 2ன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேன், டே 2. ஸோ டே 2க்குள்ளே இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நியூ ஃபோல்டர், அதுக்குள்ளே என்னது பப்ளிக். ஸோ அதுக்குள்ளே நியூ ஃபோல்டர் என்ன assets, ஓகேவா. ஸோ இப்போ பப்ளிக்கை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் என்னது index.html. இப்போ assetsக்குள்ளே இப்போதைக்கு சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டரை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன வைக்க போகிறேன் styles.css. இப்போ assetsக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்பட்டால் ஜாவாஸ்கிரிப்டையும் உள்ளே நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ index.htmlக்குள்ளே ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த எமட் அப்ரிவேஷன்ஸ் வரும். ஸோ அதை டேப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆகிடும், சரியா. ஸோ இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே லிங்க் டேக் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை /கரண்ட் லொக்கேஷன்லேருந்து assets ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சிஎஸ்எஸ்க்குள்ளே styles.css அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரே ஒரு பாக்ஸ், ஓகேவா, ஃபார் த டைம் பீயிங். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இது என்ன செய்ய போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலமெண்ட்ஸ்குள்ளே பாடி டேக்குள்ளே இந்த இருக்கா div பாக்ஸ். ஸோ நம்மளோட டிவிஷன் லோடாக இருக்கும். இப்போ சோர்ஸஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா assetsக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது styles.css ஃபைலும் நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஆக மொத்தம் நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே உள்ளே இப்போ நமக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் என்ன செய்வோம், ஒட்டுமொத்த எலமெண்ட்ஸ்க்குரிய பேடிங்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட்டாக இருக்க கண்டென்ட் விட்லேருந்து நம்ம என்ன மாற்றி விடுவோம், பாக்ஸ் லேஅவுட்டுக்கு மாற்றி விடுவோம், பாக்ஸ் சைஸையும் கொடுத்து. அப்போது இதை வந்து என்ன செஞ்சிடணும்னா ஸ்டார் மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுட்டு இப்போ அடுத்து பாடி டேக்கை டார்கெட் பண்ணி என்ன செய்வோம், இங்கேக்குள்ள டிஸ்பிளே, ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு சென்டரில் வரணும், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எனக்கு எல்லாமே சென்டரில் வரணும். அண்ட் மோர் ஓவர் இப்போதைக்கு சிங்கிள் எலமெண்ட் தான் உள்ளே இருக்கனால ஃப்ளோ ஆஃப் டேரக்ஷன் வந்து ரோ வைஸ் இருந்தாலும் நமக்கு இஷ்யூஸ் இல்லை. ஸோ அப்போ வித்து வந்து எனக்கு 100% வியூ போர்ட் வித்தை தான் அது ஆக்குபை பண்ணணும். அண்ட் தென் ஹைட்டை வந்து 100% வியூ போர்ட் ஹைட். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி மைல்டு மில்கி ஒயிட் கலராக இருந்தால் போதும், ஓகேவா. இந்த மாதிரி சம்திங் கிரேஷ் கலந்த அந்த ஒரு ஒயிட் கலரில் இருந்தால் போதுமானது, ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து இந்த இதில் நான் எதை டார்கெட் பண்ணேன்னா டாட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸை டார்கெட் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாக்ஸோட விட்த்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு 200 பிக்சல்ஸ், ஹைட் வந்து ஒரு 240 பிக்சல்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து இதில் இருந்து கொஞ்சம் டார்க்கான கலராக சூஸ் பண்ணிக்கிடுவோம். உப்ஸ், இந்த கலர் செலக்ட் ஆகலை, அதான் என்னடா தெரியலையேன்னு பார்க்குறேன்.
இந்த இருக்கா எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதோட பார்டர் ரேடியஸ் வந்து நான் செய்ய போகிறேன் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ். அப்புறம் இதுக்கு நான் ஷேடோ வைக்க போகிறேன், பாக்ஸ் ஷேடோ. ஓகேவா. ஸோ இது வந்து அந்த டாப் டு லெஃப்ட்டு பாட்டம் ரைட் எப்படி மூவ் பண்ணணும், டாப்லேருந்து லெஃப்ட் ஆக்சிஸில் எனக்கு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு 2 பிக்சல்ஸ், ஒய் ஆக்சிஸில் வந்து 2 பிக்சல்ஸ். அப்புறம் அதோட பிளர் பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்கணும். RGBA என்ன கலர் கோடு யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. அதாவது 000 தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது பியூர் பிளாக்ல எனக்கு 0.8%, இது இதில் எனக்கு ஒரு 0.6 இல்லை ஒரு 0.5%, இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட்ஸ் எனக்கு சுற்றிலும் தெரியும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் மைல்டு பிளர் ஷேடோ எஃபெக்ட்ஸாக அது இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து பெரிய ஸ்க்ரீனில், பட் இதோட ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து இப்போ போயிட்டு இது வந்து மீடியா குவரிஸ் பார்த்தீங்கன்னா 600 பிக்சல்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும், டேப்லெட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு போயிடும். ஒரு 450 பிக்சல்ஸ்லேருந்து 720 பிக்சல்ஸ் வரைக்கும் உள்ள இந்த ரேஞ்ச் வந்து டேப்லெட் சைஸு. 450 பிக்சல்ஸ்க்கு கீழே இருக்கிறது என்னது, மொபைல் சைஸு. ஸோ அப்போது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பிக்சல்ஸ் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. 450 460 சம்திங் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது மொபைல் ஸ்க்ரீன்ஸ்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து இது என்ன ஸ்டைலில் இருக்கணும், சம்திங் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஃபுல் வித்தில் எனக்கு இருக்கணும். டேப்லெட் ஸ்க்ரீன்ஸில் இருக்கும்போது எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். சரியா. அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீனுக்கு வரும்போது எனக்கு வந்து நார்மல் இந்த சைஸில் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இப்போ எழுதியிருக்கிறது வந்து என்னது, டெஸ்க்டாப் சைஸ்க்கு. ஸோ அப்போ டெவலப்பர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் மொபைல் ஸ்க்ரீனுக்கு எழுதிடுவாங்க. அடுத்து மீடியா குவரிஸில் டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு எப்படி, பெரிய ஸ்க்ரீன்ஸ்க்கு எப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பெரிய ஸ்க்ரீன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எழுதிட்டு டேப்லெட் ஸ்க்ரீன்ஸ்க்கு எப்படி, சின்ன ஸ்க்ரீனுக்கு எப்படி, அப்படியே ரிவர்ஸில் வருவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். சரியா. ஸோ அப்போது இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு எழுதிடுவோம். இதுதான் டேப்லெட் ஸ்க்ரீன் 650, அதாவது 720 பிக்சல்ஸ்க்கு உள்ள. ஓகேவா. அப்போது இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீடியா குவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியா குவரிஸ் இந்த CSS என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டைல் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். ஓகேவா. எதை பேஸ் பண்ணி, உங்களோட ஸ்க்ரீன் சைஸை பொறுத்தோ, இல்லை டிவைஸ் டைப்பை பொறுத்தோ, இல்லை ஸ்க்ரீனோட ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டை பொறுத்தோ, இல்லை லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்தோ, அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷனல் ஸ்டைல்ஸ் எழுதுறதுக்கு தான் மீடியா குவரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா. அப்புறம் அந்த இதுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்ன எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, @media டேக், @mediaங்கிற டேக் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்வேன், கண்டிஷன்ஸை சப்ளை பண்ணுவேன். ஓகேவா. இதுதான் வந்து அந்த மீடியா டேக்கோட சின்டாக்ஸ். @mediaங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத சப்ளை பண்ணணும். அப்புறம் ஓப்பன் அண்ட் கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல தான் என்னோட CSS ரூல்ஸை நான் எழுதுவேன். CSS ரூல்ஸ் ஹியர். இந்த இடத்துல தான் என்னோட CSS ரூல்ஸ், நான் என்னென்ன CSS வேணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் எழுதணும். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, மேக்ஸ் விட்த். ஓகேவா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு எழுத போகிறோம்னா, மேக்ஸ் விட்த் அப்படின்னு இருக்கு. அப்புறம் மினிமம் விட்த் அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் ஓரியன்டேஷன், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. மேக்ஸ் விட்த்து, மினிமம் விட்த்து, அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்னால் எழுத முடியும். அப்புறம் என்ன இருக்குது, ஐ மீன் அந்த ஓரியன்டேஷன்ஸ், லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரேட்டா, என்ன டைப் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸில் இருக்குது, இது எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் விட்த்து அப்படின்னா இது எப்படி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போகுது அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ இது எதுக்கு அப்படி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும்னா, அப்ளை ஸ்டைல்ஸ் when the viewport is less than or equal to, ஓகேவா, width. அந்த ஸ்க்ரீனோட விட்த்துக்கு ஒன்று அது லெஸ் தேனாக இருக்கணும், இல்லை எனக்கு அது என்ன இருக்கணும், கிரேட்டர் தேனாக இருக்கணும். ஓகேவா. ஸோ மேக்ஸ் விட்த் வந்து எனக்கு வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் when the viewport is less than or equals to that particular width. அதே மாதிரி மினிமம் விட்த் என்ன செய்யணும்னா, அப்ளை தி ஸ்டைல்ஸ் when the viewport is greater than or equal to that width. ஸோ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது அப்படியே ஆப்போசிட் டேர்ம்ஸில் வரும். மேக்ஸிமம்னு என்ன வரும், கிரேட்டர் தேன். எப்பயுமே மேக்ஸ்னாலே கிரேட்டர் தேன் தான். மினிமம்னா என்ன செய்யும், நமக்கு லெஸ்ஸர் தேன் அர்த்தம். பட் இங்கே டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் விட்த் அப்படின்னா அப்ளை தி ஸ்டைல்ஸ் when the viewport is less than
அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் டேர்ம் மேக்ஸ் அப்படின்னா எப்பயுமே கிரேட்டர் தேன் அப்படின்னு தான் வரும். ஸோ இது வந்து டேர்ம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் மீடியா குவரிஸில் மட்டும் மினிமம் மேக்ஸ் அப்படின்னா அந்த குவாய்ட்டோட மீனிங் வந்து ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா? ஸோ அப்போது மேக்ஸ் வித் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் 0 பிக்சல்லேருந்து அந்த பர்டிகுலர் பிக்சல்ஸ் வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸிமம் வித் 720 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 720 பிக்சல்ஸ்க்கு கீழே. அப்போது 0லேருந்து 720 பிக்சல்ஸ் கீழே வரைக்கும். மினிமம் வித்து நான் கொடுத்து ஒரு 720 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ். அப்போ 720 பிக்சல்ஸில் இருந்து அதுக்கு மேலே என்ன பிக்சல்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டைல்ஸை டார்கெட் பண்ணணும். ஸோ அதுதான் மேக்ஸ் வித் அண்ட் மினிமம் வித். ஓகேவா? அண்ட் தென் ஓரியன்டேஷன்ஸ் வந்து அப்ளை தி ஸ்டைல்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவைஸ் ஓரியன்டேஷன். மொபைலில் எடுக்கும்போது எனக்கு ஓரியன்டேஷன்ஸ் போர்ட்ரேட் மோடில் இருக்கும். ஸோ அண்ட் டேப்லெட்ஸில் இருக்கும்போது எனக்கு நார்மல் லேண்ட்ஸ்கேப்ஸ் மோடில் இருக்கும். ஸோ அப்போ மொபைல்ஸில் இருக்கும்போது ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் இப்படி, போர்ட்ரேட்டில் இருந்தால் இப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டைல்ஸ் எழுதணும்னு நினச்சா அதுக்கு ஓரியன்டேஷன்ஸை டார்கெட் பண்ணி நம்மளால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும். மோஸ்ட்லி நம்ம ஓரியன்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் எனிவேஸ் அது ஒரு ஆப்ஷன் உள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு 720 பிக்சல்ஸ்க்கு கீழே இருந்தால் எனக்கு இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டைல்ஸ் எழுதணும். அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வித்தை யூஸ் பண்ணி என்னால் எழுத முடியும். ஸோ அட் மீடியா கொரீஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல அட் மீடியா இதில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். அட் மீடியா ஸ்க்ரீன் இந்த இடத்துல இந்த மீடியா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனும் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது டேர்முக்கு என்ன பர்பஸ், என்ன யூசேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன டைப், என்ன பர்டிகுலர் மீடியா டைப்பில் இதை நான் லோட் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனா இல்லை பிரிண்ட்டா இல்லை ரெண்டு கலந்தா ஆல் டைப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் அப்படின்னா ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, டேப்லெட் ஸ்க்ரீனு, ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனு. இல்லை அப்படின்னா பிரிண்ட் ஏரியா அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஆல் அப்படின்னா டிஃபால்ட் அப்ளைஸ் ஃபார் போத் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ். ஸோ அதுதான் மீடியா டைப். ஸோ இதில் வந்து என்ன, இது கூடவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இது கூட சேர்ந்து வரும். அது என்னதுன்னா மீடியா டைப். ஸோ இந்த மீடியா டைப்பில் என்னென்ன வரும் அப்படின்னா மீடியா டைப்பில் இது கூட நமக்கு என்னென்ன வரும், ஸ்க்ரீன்ஸு, பிரிண்ட்டு, ஆல், டிஃபால்ட். இது எல்லாமே பை டிஃபால்ட். இது நான் மென்ஷனே பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், டிஃபால்ட். இன்கேஸ் இப்போ நான் எனக்குள்ள வந்து நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்னு எடுத்துகிட்டு போயிடும், டிஃபால்ட்டில் போயிடும். நான் உள்ள கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இல்லை எனக்கு இது வந்து நீ ஸ்க்ரீனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணு அண்டு கொடுத்து இங்கனுக்குள்ளே நான் மேக்ஸிமம் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ் பர்டிகுலர்லி டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் அண்ட் மொபைல் ஸ்க்ரீன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ பிரிண்டிங் ஃபார் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்க்ரீன் அண்ட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா மேக்ஸ் வித். ஸோ மேக்ஸ் வித் என்னோட கணக்கு வந்து 720 பிக்சல்ஸ். அப்போ 0 to 720 பிக்சல்ஸில் எனக்கு எப்படி இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பாக்ஸோட வித்தை நான் டார்கெட் பண்ணி, பாக்ஸோட வித் வந்து 200 பிக்சல்ஸ் இருக்குது. அதுக்கு ஹைட் வந்து எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு வந்து 240 பிக்சல்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன் 160 இல்லை 140 பிக்சல்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரிச்சா? ஓகேவா? ஆனால் இதுவே இப்போ இது பெரிய ஸ்க்ரீனுக்கு போகும்போது இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதாக இருக்கா? ஸோ சேஞ்ச் ஆகுதா? 720 பிக்சல்ஸுக்கு மேலே அப்படி இருக்கும், 720 பிக்சல்ஸ் கீழே என்ன சைஸாக இருந்தாலும் எனக்கு அப்படி இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு அதை காப்பி பண்ணி மேக்ஸ் வித்துன்னு கொடுத்து ஒரு 460 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ 0 to 460 பிக்சல்ஸ் ஒரு சைஸு, 460 பிக்சல்ஸ்லேருந்து 720 பிக்சல்ஸ் ஒரு சைஸு, 720 பிக்சல்ஸ்க்கு மேலே ஒரு சைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே? அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வித்து அதையும் நான் என்ன செய்ய போகிறேன் 140 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து என்ன செஞ்சிட போகிறேன் 100% கொடுத்துட போகிறேன். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே வரும்போது ரெக்டாங்கிள், இங்கே வரும்போது சர்க்கிள். ஓகேவா? பட் இந்த டிரான்சிஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ், அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டிரான்சிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எல்லா பர்டிகுலர், அதாவது வித்து டிரான்சிஷன், வித்து சேஞ்ச் ஆகும்போது ஸ்மூத்தாக இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகும்போது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஓகேவா? இல்லை எனக்கு அந்த எல்லா ப்ராப்பர்ட்டி, உதாரணத்துக்கு ஹைட் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, ஹைட் சேஞ்ச் ஆகும்போது 0.3 செகண்ட்ஸ் ஸ்மூத், ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்னு இருக்கு. அப்போது ஸ்மூத்தாக உள்ளே வரணும், இல்லை ஸ்மூத்தாக வெளியில் போகணும், இல்லை ஈஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கியூபிக் பீஸ் இருந்திருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அனிமேஷன் ஸ்டஃப்.
எப்படி அந்த அனிமேஷன் ஸ்டஃப் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸ் அவுட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது நான் எங்கெல்லாம் ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ணுறனோ அங்கெல்லாம் எனக்கு அந்த தெரியுதா, ஸ்மூத்னஸ் தெரியுதா, ஹைட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும். ஆனால் இதுவே ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகும்போது இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா என்னால் குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நான் எழுதணும் அப்படி கொடுக்கலாம், இல்லை ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ ஆல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்போல்லாம் எனக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ எல்லாமே எனக்கு ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி இப்போது இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து #FF0000 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் எனக்கு ஒரு கலர் இருக்கணும். அப்போ இதை செஞ்சிடலாம், அதுக்கு ஒரு கலர் கோட். ஸோ அப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த கலர் இருக்கா, இங்கேருந்து இதுக்கு போகும்போது ரெட் கலரில் போகும், இங்கேருந்து இதுக்கு போகும்போது ஆஷ் கலரில் மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் தி மீடியா குவீரிஸ். இப்போ நான் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு, குறிப்பிட்ட டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் எழுதணுங்கிற அவசியம், இப்படி எழுதணும். ஒரு ரேஞ்ச், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நான் என்ன செய்யணும்? ஸோ மேக்ஸிமம் விட்த் வந்து 460 பிக்சல்ஸ்னு கொடுத்து நம்ம எழுதியாச்சு. அப்போ மேக்ஸ் விட்த் என்ன செய்யும்? லெஸ் தேன் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸ் விட்த்து, அதாவது 720 பிக்சல்ஸ் தான் மேக்ஸ் விட்த். அண்ட் தென் மோர் ஓவர் நான் இப்போ என்ன செய்யணும்? மினிமம் விட்த் என்னங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல எனக்குள்ள இன்னொரு ஆண்ட் கண்டிஷன் எழுதணும். என்னது? மினிமம் விட்த் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? 460 பிக்சல்ஸ்னு கொடுத்து அண்ட் ப்ராப்பர்ட்டியை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். மினிமம் விட்த் 460, அதாவது ஸ்க்ரீன் மட்டும்தான் எனக்கு, மீடியா டைப் ஸ்க்ரீன்ஸ். அண்ட் தென் மினிமம் விட்த் வந்து 460 பிக்சல்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் விட்த் வந்து எனக்கு என்ன இருக்கணும்? அதுவும் 460 இருக்குது, அது வந்து 720 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதை நான் தூக்கி விட்டுறேன், இதை பற்றி கமெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது 720 பிக்சல்ஸ் கீழே போகும்போது எனக்கு என்ன மாறிடுச்சு? சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்போ அதுவே நான் 420 பிக்சல்ஸ் கீழே போயிட்டுனா மறுபடியும் எனக்கு நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இது நான் குறிப்பிட்ட அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கேன், 460ல் இருந்து 720 பிக்சல்ஸ்க்குள்ளே. அப்போது மினிமம் விட்த் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பர்டிகுலர் விட்த்லேருந்து மேலே 460 பிக்சல்ஸ்க்கு மேலே. அப்போது மேக்ஸிமம் விட்த் வந்து மென்ஷன் பண்ண பிக்சல்ஸ் வந்து லெஸ் தேன், அப்போது 720 பிக்சல்ஸ்க்கு கீழே. அப்போது 420லேருந்து 720 பிக்சல்ஸ் வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி. இப்போ இதுவே எனக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன செஞ்சிடலாம்? மறுபடியும் இந்த இடத்துல மேக்ஸ் விட்த்னு கொடுத்து நான் 720 பிக்சல்ஸுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிருவேன்? 460 பிக்சல்ஸ்னு எழுதிடுவேன். அப்போது இது எனக்கு என்ன ஆகும்? 0 to 460 பிக்சல்ஸ் வரைக்கும் எனக்கு இப்படி இருக்கும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருந்து எனக்கு இப்படி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் மென்ஷன் சைஸ் நார்மல் ஸ்டைல்ஸ்க்கு எனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லையும் எழுதலாம், இல்லை நான் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் யூஸ் பண்ணி எழுதணும்னு நினச்சாலும் நான் எழுதலாம். இட்ஸ் அப் டு தி யூசர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது, மீடியா குவீரிஸ். ஓகேவா? ஸோ இதில் புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததில்? ஈஸ், அது ஈஸுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல இது வந்து கியூபிக் பீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைட்டோட கியூபிக், இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறும்போது டக்குன்னு பிளிங்க் ஆஃப் த ஐயில் போய் எனக்கு அங்கே உட்காரக்கூடாது, அந்த ஸ்மூத்னஸ் இருக்கணும். அந்த ட்ராவலிங் ஸ்மூத்னஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா கியூபிக் பீசர் ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணோம். ஸோ அதில் டிஃபால்ட்டாக நமக்கு ஈஸ் இன்னு, ஈஸ் அவுட்டு, ஈஸ் இன் அவுட்டு, இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணணும், உதாரணத்துக்கு இங்கே எனக்குள்ள நான் இப்போ இந்த இதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்கலாம், இந்த பாயிண்ட்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு இங்கே வந்து ப்ரிவியூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அந்த இது எனக்கு அந்த இடத்துல போயிட்டு திரும்ப வந்துட்டு சர்ன்னு போகுதா? ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்டஃப்ஸு இது எல்லாமே, இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு இந்த கியூபிக் பீசர் ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ணணும். அப்போ இப்போ நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கியூபிக் பீசர் பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இது இல்லை, இப்போது இங்கே இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அது தெரியுதா?
Yes, sir. ஸோ இந்த கியூபிக் இதுதான் அந்த கியூபிக் ரீசன். இந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்ம இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். Okay. இதுதான் ஈஸ் லீனியர், ஈஸ் இன், ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட். அந்த ஸ்மூத்னஸ் தெரியுதா? Yes. இந்த ரெண்டாவது இந்த இருக்கு பாருங்க, ஈஸ் இன் அவுட். இதுதான் ஈஸ் இன் அவுட். அந்த ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறது கியூபிக் பீசர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கியூபிக் பீசர் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். மோரோவர் இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் இன் கேஸ் அனிமேஷன் ஸ்டப்ஸில் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சூடோ எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து சூடோ எலிமெண்ட்ஸ். ஸோ சூடோ எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம ஸ்டைல்ஸ் எழுதணும். அதாவது மோரோவர் எக்ஸ்ட்ரா HTML இல்லாமல் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸுக்கு நான் எப்படி ஸ்டைல்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது 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 எப்படி ஆக்ட் ஆகும். அப்போ HTML இல்லாமல் எப்படி நான் அந்த இதுக்கு அந்த பர்டிகுலர் இப்போ நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு பாக்ஸுக்கு பின்னாடி இன்னொரு பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நான் யூஸ்வலாக எப்படி திங்க் பண்ணுவோம். ஸோ அங்கனுக்குள்ள ஒரு பாக்ஸு, அப்போ அது ஒரு HTML டேக், அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ், அப்போ அது ஒரு HTML டேக். ஸோ அப்படி கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நான் டார்கெட் பண்ணி எழுதுறதுக்கு, ஒரு எலமெண்ட்டோட குறிப்பிட்ட பார்ட்டை டார்கெட் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா HTML டேக்கோட நீடு இல்லாமல் என்னால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும் அப்படின்னா அது சூடோ எலமெண்ட்ஸோட யூஸ் பண்ணி தான் என்னால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போது என்னென்ன சூடோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும். ஸோ சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் வரும். SE சூடோ எலமெண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவோம், சூடோ எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சூடோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா இன் CSS it lets you to style a specific parts of an element. ஓகேவா? without needing an extra HTML. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா சூடோ எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன சூடோ எலமெண்ட்ஸ் இருக்குது? மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சூடோ எலமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ::before. ரெண்டாவது ::after. ஓகேவா? சாரி, பிஃபோர், ஆஃப்டர். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெட்டர்னு இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் நிறைய சூடோ எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட் லைன், அப்புறம் இன்புட்டுக்கு பிளேஸ் ஹோல்டர், அப்புறம் செலெக்ஷன். ஒரு பேஜில் நான் எப்படி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணேன்னா அந்த பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட்டுக்கு அந்த செலக்ட் பண்ண. இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருதா? ஸோ அப்போ செலக்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன கலரில் வரணும், டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும், அதுக்கெலாம் நான் என்ன யூஸ் பண்ணால் செலெக்ஷன் சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே மாதிரி இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது இன்புட்டோட பிளேஸ் ஹோல்டர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இன்புட் நான் டேக் வச்சுருக்கேன், டார்க் மோடில் வந்து ரொம்ப லைட் கிரேவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பிளேஸ் ஹோல்டரை எப்படி நான் கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸை நான் யூஸ் பண்ணி நான் டார்கெட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பிஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன இன்சர்ட் பண்ணி கொடுக்கும், அந்த கண்டென்ட்டை எனக்கு இன்சர்ட் பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர் அப்படின்னா எலமெண்ட் வந்துடும், அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதை அந்த எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாக்ஸுக்கு இங்கே தானே இருக்குது அந்த பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸை நான் டார்கெட் பண்ணி .box பிஃபோர் சூடோ எலமெண்ட்டை நான் டார்கெட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து இப்போதைக்கு நான் என்ன செஞ்சிடறேன்னா இங்கனக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஸ்டாரை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். அப்போ சேவ் பண்ணிட்டேன்னா இந்த இருக்க எனக்கு அந்த அந்த பாக்ஸுக்கு முன்னாடி எனக்கு அந்த எலமெண்ட் இருக்கும். அதுவே இப்போ நான் வந்து இந்த இதில் பாக்ஸை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த இருக்கா பிஃபோர். ஓகேவா? இதுவே இதே மாதிரி இப்போ ஆஃப்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் ரெண்டு ஸ்டார் வந்திருக்கா? அப்போ எனக்கு எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்.
ஓகேவா? ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி, அதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 2 எலமெண்ட்டையும் டார்கெட் பண்ணி என்னால் இப்போ ஸ்டைல்ஸ் எழுத முடியும். எப்படி வேணும், என்ன மாதிரி வேணும், அந்த இது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும். எங்கே வேணாலும் எழுதலாம். அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னால் எங்கே வேணாலும் என்னால் இதை ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சூடோ எலமெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு பதிலாக எனக்கு கண்டென்ட் எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது, எம்டி கண்டென்ட். ஸோ இது வந்து எனக்கு பொசிஷன் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், அப்சல்யூட்டாக இருக்கணும். ஸோ இது எனக்கு அப்சல்யூட்டாக இருக்கணும். இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நான் செட் பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் எனக்கு என்ன பொசிஷனில் இருக்கணும், எனக்கு ரிலேட்டிவ் பொசிஷனில் இருக்கணும். இப்போ இதோட விட்த் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ், ஹைட் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ், பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு 100%. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இந்த ரெட் கலரில் இருக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எனக்கு இதுவே இந்த டாட் வந்து எனக்கு இந்த டாப் ரைட் கார்னரில் வரணும் அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யணும், பொசிஷன் டாப்லேருந்து எனக்கு ஒரு 4 பிக்சல்ஸும் ரைட்லேருந்து எனக்கு ஒரு 4 பிக்சல்ஸும் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த 4 பிக்சல்ஸுங்கிறத என்ன செஞ்சிடலாம், ஒரு 12 பிக்சல்ஸாக மாற்றிடலாம், உள்ளே வந்துடும். இது பிஃபோர். இதுவே எனக்கு ஆஃப்டர் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கலரை மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன், நம்மகிட்ட இருக்கிற அந்த கலர் கோடில் ஏதாவது ஒரு கலர் கோடை சூஸ் பண்ணி டாப் பதிலாக பாட்டம், ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட் எப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு எங்கே இருக்குது, இது பிஃபோர் எலமெண்ட், இது ஆஃப்டர் எலமெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் கொண்டோன்னா என்ன செய்வேன், நான் பாக்ஸுக்குள்ளே இன்னர் சர்க்கிள் 2 க்ரியேட் பண்ணி அதை அப்சல்யூட்டாக கொண்டு போய் அங்கே வச்சு நான் மூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா HTML தேவையில்லை. பட் அதை நான் எதை யூஸ் பண்ணி நான் டார்கெட் பண்ணிட்டேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 டாட்டை நான் கொண்டு வந்து அங்கேக்குள்ளே வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆக்ட் லைக் எ விர்ச்சுவல் எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உள்ள எந்த டேக்குமே கிடையாது, ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஸ்டைல்ஸ் இருக்கும். அது எப்படின்னா அந்த சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு இந்த இதுக்கப்புறம் நான் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், லோரம் இப்சம்னு சொல்லி நான் சம்திங் வச்சுருக்கேன். சரியா? இந்த இதுக்கு டைரக்ஷன் வந்து என்ன செஞ்சிடலாம், ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு சொல்லி வச்சிடலாம். அப்படின்னா தான் எனக்கு காலம் டைரக்ஷனில் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன டார்கெட் பண்ண போகிறேன்னா இந்த பேராகிராஃப் டேகு. ஓகேவா? பாடிக்கு வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் எல்லா கார்னர்லையும் சேர்த்து எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ் உள்ளே வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் பேடிங் இருக்கும். ஓகேவா? அப்புறம் கேப்பும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 24 பிக்சல்ஸ் கேப் வச்சுக்கலாம், இந்த கேப் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் டேக் இருக்குது. இந்த பேராகிராஃப் டேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து என்ன செய்வேன், ஃபாண்ட் சைஸ் கொடுத்து அதுக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் நான் ஃபாண்ட் சைஸ் கொடுத்தேன். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை நான் டார்கெட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்டரை டார்கெட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அந்த லெட்டருக்கு மட்டும் நான் ஸ்டைல்ஸ் எழுதணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் டேக்கில் ஃபஸ்ட் லெட்டரு நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு சைல்டு, லாஸ்ட் சைல்டு, nth சைல்டு ஃபங்க்ஷனு, இது எல்லாமே சூடோ எலமெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி நிறைய சூடோ எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சூடோ எலமெண்ட்ஸ் அப்பப்போ யூஸ் பண்ணுறதை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஃபாண்ட் போல்டு, வெயிட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா போல்டராக இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பிக்சல்ஸுக்கு பதிலாக எனக்கு 40 பிக்சல்ஸாக இருக்கணும். கலர் வந்து எனக்கு என்ன கலரில் இருக்குன்னா பர்பிள் கலரில் இருக்கும். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் போல்டாகவும் பெரிய சைஸாகவும் எனக்கு கலர் வந்து பர்பிள் கலரில் இருக்கணும். இதே மாதிரி லாஸ்ட் லெட்டரை டார்கெட் பண்ணாலும் லாஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி எழுதிட்டு போய்க்கலாம். ஆமாம், சூடோ எலமெண்ட்ஸ் எல்லாமே சூடோ எலமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், nth சைல்டு, இந்த மாதிரி எல்லாமே சூடோ எலமெண்ட்ஸ் தான். இதுவே ஃபஸ்ட்டு லைனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா மொதல் லைன், ஃபஸ்ட்டு லைன் அது மட்டும். அப்போது சைஸ் சுருங்க என்ன டெக்ஸ்ட் மொதல் வருதோ அந்த இதோட கலர் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சூடோ எலமெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் லெட்டர்னே வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து செலக்ஷன். ஓகேவா? இந்த பாடியோட செலக்ஷன், பாடிக்குள்ள செலக்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி இருக்கும். நான் எப்போல்லாம் செலக்ட் பண்ணுறேனோ அந்த செலக்ட் பண்ணுற பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இந்த கலரில் இருக்கணும். டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு என்ன மாறிடும், எனக்கு ஒயிட் கலரில் மாறிடும்.
ஒயிட் கலரில். ஸோ அப்போது இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இருக்கா, நான் கொடுத்த என்ன கலர் கொடுத்துருக்கணும் அந்த கலரில் இருக்கணும். டெக்ஸ்ட்டோட கலர் எனக்கு ஒயிட் கலரில். இப்போ இதோட கலரை வந்து நான் வந்து FF00 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட கலர் எனக்கு ரெட் கலரில் இருக்கும். செலெக்ஷன்ஸ் கலர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு வந்து என்ன கலர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ சில சைட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செலக்ட் பண்ணால் பிளாக் கலரில் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிளாக்கில் வந்து எனக்கு 90% கலர் இருக்கணும், இல்லை ஒரு 60% பிளாக் கலர் இந்த மாதிரி இப்படி இருக்கணும், 70% 80%. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ இதுதான் செலெக்ஷன். இப்போ இதுவே எனக்கு உதாரணத்துக்கு இன்னொரு இன்புட் டேக் ஒன்று வச்சுருக்கேன், இன்புட் டேகு. ஸோ அதில் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்து யுவர் நேம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஹோல்டர் நான் கொடுத்துருக்கேன். இந்த இருக்குது. இப்போ பிளேஸ் ஹோல்டர் வந்து கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி இருக்குது, யுவர் நேமுங்கிறது வந்து மைல்டாக எனக்கு கிரே கலரில் உள்ளே இருக்குது யுவர் நேம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பிளேஸ் ஹோல்டரை டார்கெட் பண்ணி நான் ஸ்டைல்ஸ் எழுதணும் அப்படின்னா உள்ளே நான் எங்கெல்லாம் இன்புட் டேக் யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு கோலன் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இதுவே எனக்கு டெக்ஸ்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கலர் வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கலரை எனக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது பார்க்க ஒரு டெக்ஸ்ட் அதில் டைப் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் இது டெக்ஸ்ட் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர். அந்த இன்புட் எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணணும். அந்த இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் இருக்குது. ஸோ ஆமாம், அது இன்புட் பாக்ஸு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் நம்ம உள்ள டெப்த்தாக போகும்போது போக தெரியும். ஓகேவா? ஸோ இதுலேயே சூடோ கிளாஸஸ்ன்னு இருக்குது. சூடோ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சூடோ கிளாஸஸ்ன்னு இருக்குது. அப்போது சூடோ கிளாஸஸ்க்கு வந்து அப்படின்னா ஸ்டேட் லெவல். ஓகேவா? இது வந்து நார்மல் லெவல். இந்த நான் கர்சரை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு மேலே கொண்டு போனால் ஒரு ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும், அதுதான் கிளாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட். அந்த கர்சரை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஹோவர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இன்புட்டுக்குள்ளே கர்சர் இருக்கிற வரைக்கும் ஃபோக்கஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூடோ கிளாஸஸ்ன்னு இருக்குது. ஸோ ஹோவரு, ஃபோக்கஸு, nth சைல்டு இதெல்லாம் வந்து சூடோ கிளாஸஸ், எலமெண்ட்ஸ் கிடையாது. சூடோ எலமெண்ட்ஸும் தனியாக இருக்கும், சூடோ கிளாஸஸும் தனியாக இருக்கும். சூடோ கிளாஸஸ்க்கும் சூடோ எலமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சூடோ எலமெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் த பார்ட் ஆஃப் யுவர் HTML எலமெண்ட். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம டார்கெட் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுறது. சூடோ கிளாஸஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் தி எலமெண்ட். ஓகேவா? ஸ்டேட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது, ஸ்டேட்டுங்கிறது எப்படி சொல்லலாம்னா டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆக மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்கு மேலே கர்சர் எனக்கு இருக்கிற வரைக்கும், அந்த கர்சர் எனக்கு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு ஸ்டேட்டு. அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா கர்சர் வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே இல்லை. அப்போ அந்த கர்சர் வந்து பாக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஹோவர் ஸ்டேட். அந்த பாக்ஸுக்கு மேலே கர்சர் நான் வச்சுருக்க வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுதுல்ல, அதுதான் ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்னா ஹோவர் ஸ்டேட். அந்த பாக்ஸுக்கு மேலே நான் கர்சரை கொண்டு போகும்போது அந்த கர்சர் அந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், அந்த ஆக்ஷன்ஸு இது வந்து அந்த ஸ்டேட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா நார்மலாக இருக்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு ஆக்ஷன் எனக்கு மாறுது, அப்போ அதுதான் ஸ்டேட் டிஃப்ரென்சியேஷன்ஸ். ஸோ அந்த இதில் எனக்கு எப்படி இருக்கணுங்கிறத டார்கெட் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுறது தான் இந்த சூடோ கிளாஸஸ். இப்போ பாக்ஸை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு கலர் மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும், டாட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஹோவர் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே நீ டபுள் கோலன் வச்சாலும் சரி, சிங்கிள் கோலன் வச்சாலும் சரி. ஓகேவா? சூடோ கிளாஸஸ்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடோ எலமெண்ட்னா டபுள் வரும், சூடோ கிளாஸ்னா சிங்கிள் வரும். ஓகேவா? செக் மார்க் வந்து இந்த கோலன் பாக்ஸ் வந்து சிங்கிள் வரும். ஸோ இங்கே வந்து இப்போது இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒயிட்னா அதே கலரில் இருக்கும், ரெட் கலர்லேயே வைப்போம். ஸோ அப்போ எப்போல்லாம் நான் கர்சரை மேலே கொண்டு வரணும் அப்போல்லாம் எனக்கு இந்த கலர் சேஞ்சஸ் நடக்கும். இருக்கா? ஸோ அதுதான் ஸ்டேட். இது நார்மல் ஸ்டேட். கர்சரை நான் உள்ள அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்தோடனே அந்த ஸ்டேட் எனக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் சூடோ கிளாஸஸ். ஓகேவா? சூடோ எலமெண்ட்டுக்கும் சூடோ கிளாஸஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே சூடோ கிளாஸ்னா ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து
சூடோ கிளாஸஸ்ன்னு இருக்கும். சூடோ கிளாஸஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது எதை செலக்ட் பண்ண, இட் செலக்ட்ஸ் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸோட ஸ்டேட்ஸை பார்க்குறதுக்கு. இதுவே சூடோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அது வந்து செலக்ட்ஸ் பார்ட் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட பார்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் சூடோ எலமெண்ட்ஸ்க்கான பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ சூடோ எலமெண்ட்ஸை நம்ம தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு வச்சு ஒரு நியான் எஃபெக்டில் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பாடியை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸ்டைல்ஸ்லேயுமே இங்கேருந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே தூக்கி விட்டுருவோம். மீடியா கொரிஸ்லேருந்து எல்லாமே. பேக்ரவுண்ட் வந்து நான் லிட்டில் பிட் டார்க் கலராக வச்சுக்கிறேன். 282828. ஸோ நியான் எஃபெக்ட் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன செஞ்ச போகிறோம்னா டாட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம். பேசிக்காக சிம்பிளாக உள்ள ஒரு கார்டு ஸ்டைல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாடி டேக்கு எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த கார்டோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த கார்டோட லுக் அண்ட் ஃபீலை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கார்டை டார்கெட் பண்ணணும். டாட் கார்டு. ஓகேவா? ஸோ இந்த கார்டை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி இந்த கார்டுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ கார்டோட விட்த்து ஃபஸ்ட்டு. விட்த்து வந்து 240 பிக்சல்ஸும், ஹைட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஹைட் வந்து எனக்கு என்ன ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடும். ஸோ 240 பிக்சல்ஸ் எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு வரணும் அப்படின்னா இது ஒரு 320 பிக்சல்ஸில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இந்த கலரில் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா இதை விட கொஞ்சம் டார்க்கரான கலரில் எனக்கு அது தெரியணும். ஸோ அப்போது நான் வந்து ஒரு மைல்டு ப்ளூ கலரில் உள்ள கொண்டு வந்துக்கிடுவோம். அப்போது 07182E அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் இப்போதைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கிரே கலராகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்டில் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லை அந்த ப்ளூ கலரே இருக்கணும் அப்படின்னா ப்ளூ கலர்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட பொசிஷன் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் சொல்லி செட் பண்ண போகிறேன். ஏன் ரிலேட்டிவ் வைக்க போகிறேன்னா சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ரிலேட்டிவ் சொல்லியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே நான் கண்டென்ட் ஏதாவது நான் வைக்க போகிறேன் செய்ய போகிறேன் அப்படின்னா அது என்னென்னு சொல்லி வைக்கணும். ஃப்ளக்ஸு, அது என்ன டேரக்ஷனில் இருக்க போகுது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு என்ன செஞ்சேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு வச்சுட்டு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் எங்கே சென்டர். ஏன்னா இதுக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன், ஒரே ஒரு பேராகிராஃப் டேக். அதோட பேராகிராஃப் டேக் வந்து ஹாய் தேர் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட். அப்போ எனக்கு அந்த ஹாய் தேர்ங்கிற டெக்ஸ்ட் எனக்கு எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் த பாக்ஸில் எனக்கு உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா அந்த கார்டுக்குள்ளே இருக்கிற அந்த பேராகிராஃப் டேக் தானே, ஆமாம் பேராகிராஃப் டேக், இதை காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து எனக்கு எல்லாமே அப்பர் கேஸில் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து என்ன செஞ்சிட போகிறேன், இல்லை டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருவோம் அப்பர் கேஸ். அப்போ எல்லாமே எனக்கு இப்போ என்ன அப்பர் கேஸ்க்கு மாறி இருக்கும். ரெண்டாவது ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் இருக்கணும். கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஆலிஸ் ப்ளூன்னு கொடுத்துக்கிடும். இந்த மாதிரி இருக்கும் ஹாய் தேர். ஓகேவா? ஹாய் தேர் கூட இல்லைன்னா சும்மா ப்ளைனாக கார்டுன்னு வச்சுக்கிடும். கார்டு போதும், அதுவே போதுமானது தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சூடோ எலமெண்ட் இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டுக்கு பிஃபோர் ஈவெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுதணும். டாட் கார்டு பிஃபோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ பிஃபோருக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், பொசிஷன் வந்து அப்சல்யூட் பொசிஷனாக வச்சுக்க போகிறேன். கண்டென்ட் வந்து என்ன செய்ய போகிறேன், எம்டி கண்டென்ட்டாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதோட விட்த்து வந்து 100 பிக்சல்ஸ் விட்த்தில் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு அதை வெப்கிட் கிரேடியன்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு
ஒரு நிமிஷம். ஸோ பேக்ரவுண்ட் ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஹைட்டை மிஸ் பண்ணியாச்சு. ஹைட் வந்து 130% அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் இமேஜின் ப்ராப்பர்ட்டி இருக்குது. மிகோலன் பேக்ரவுண்ட் இமேஜ்னு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நீங்கள் வச்சு டேரெக்டாக நம்ம கிரேடியன்ட்டு வெப்கிட் கிரேடியன்ட்னு யூஸ் பண்ணி செட் பண்ணி எழுதலாம். இல்லை அப்படின்னா வெறுமனே லீனியர் கிரேடியன்ட்டுன்னு கொடுத்து இங்கே நம்ம ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி வச்சு இதுக்கு வந்து லீனியர் கிரேடியன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டூவல் டோனில் கலர் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி டூவல் டோன் கலர் செட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து இதுக்கு வந்து அதோட டேரக்ஷன் வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? 90 டிகிரினா எப்படி இருக்கும், அந்த 180 டிகிரியோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஆர்ஜிபி கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 0,183,255 இது ஒரு கலரு. ரெண்டாவது ஆர்ஜிபி கொடுத்து 255,48,255 இது ஒரு கலர். இந்த இருக்கா? சரிதா எப்படி இருக்குது அப்படிங்கிறது? ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கார்டு இந்த டெக்ஸ்ட்டு தெரிய மாட்டேங்கி. அப்போ என்ன செஞ்சேன்னா ஜி இண்டெக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது டாப் ஆஃப் த லேயருக்கு உள்ளே வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து இதுக்கு ஓகே இது இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து கார்டு கொடுத்து அதுக்கு ஆஃப்டர் எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் வந்து எம்டி. பொசிஷன் வந்து என்ன வைக்க போகிறேன், அப்சல்யூட் பொசிஷன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இதுக்கு என்ன கலர் வச்சுருக்கேனோ அதே கலர் வச்சுட்டு அப்புறம் இன்செட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 5 பிக்சல்ஸ், அதாவது அப்சல்யூட், அதாவது டாப் லெஃப்ட் கார்னர் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறது தான் இன்செட். அப்போ அதுக்கு 5 பிக்சல்ஸ். அப்போ இன்செட் நான் யூஸ் பண்ணாமல் டாப் 5 ரைட் 5 பாட்டம் 5 லெஃப்ட் 5ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிடலாம், இன்செட் அப்படின்னு கொடுத்து 5 பிக்சல்ஸ் செட் பண்ணிடலாம். பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு என்ன செய்ய போகிறேன், 15 பிக்சல்ஸ். ஓகேவா? வந்துருச்சா? இந்த எனக்கு இப்போ அது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக இதுக்கு மேலேயே இருக்கும். இந்த கலரை கொடுக்காம இப்போ வேறு ஏதாவது ஒரு கலரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த இது தெரியும். அந்த இருக்கா உள்ள இன்செட் 5 பிக்சல்ஸ்னு கொடுத்து என்ன இருக்குது அப்படியே இருக்கா அந்த இதுக்கு மேலே. ஸோ நான் அப்போ சேம் கலர் கொடுத்த உடனே எனக்கு என்ன மாறிடும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து இதுக்கு ரொட்டேட்டிங் அனிமேஷன் ஸ்டஃப் நான் எழுதணும். அப்போ என்ன செய்ய போகிறேன்னா அனிமேஷன் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து அனிமேஷன் நேம் கொடுக்கணும். அனிமேஷன் கொடுத்து ரொட்டேட் பிக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அனிமேஷன் எழுதிக்கிறேன். ஓகே, இது வந்து நீங்கள் எழுதுகிற நேம் தான். ஓகேவா? அனிமேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற அனிமேஷன் டேக்குள்ளே அனிமேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுக்கணும். ரெண்டாவது அது எவ்வளோ நேரம் ரன் ஆக போகுது, 3 செகண்ட்ஸ் எனக்கு ரன் ஆகணும். 3 செகண்ட்ஸ் அந்த ஸ்மூத்னஸ் இருக்கணும். ரெண்டாவது அது என்ன மோஷனில் ரன் ஆகணும், லீனியர் மோஷன். அப்படியே இந்த ஆங்கிள் எனக்கு ஒரு எந்த மாதிரி மூவிங் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்டஃப் இல்லாமல் ஒரே இதில் எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது இன்ஃபினிட் கண்டினியூஷன் எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இன்ஃபினிட் டைம்ஸ் எனக்கு இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸ்மூத்தாக இருக்கணும்ல. ஸோ டிரான்சிஷன்ஸ் கொடுத்து ஆல் 0.2 செகண்ட்ஸ் லீனியர் மோஷனில் எனக்கு இந்த அனிமேஷன் ஸ்டஃப் எனக்கு ரன் ஆகணும். இது இல்லை அது தேவையில்லை, அதுக்கு தான் நான் லீனியர் கொடுத்துருக்கேன்ல. ஈஸின் அவுட்டு எதாக இருந்தாலும் கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன இருக்கணும், லீனியர் கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ அனிமேஷனை ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஆட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அனிமேஷன். அந்த அனிமேஷனுக்கு அந்த நேமை நான் கொடுத்துடணும். அந்த ஆட் கீ ஃப்ரேம்ஸ் இந்த இதுக்கு இப்போ நான் ஸ்டைல்ஸ் எழுத போகிறேன். ஸோ இதில் ஃப்ரம் டு அப்படிங்கிற, அதாவது எங்கேருந்து இது வரைக்கும் எப்படி இருக்கணும், இல்லை 0%லேருந்து 100%க்கு எப்படி இருக்கணும். ஸோ 2 விதமாகவும் என்னால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் டு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்.
பர்சன்டேஜ் வைஸாக போகும்போது 10%, 20%, 50%, ஒவ்வொரு பர்சன்டேஜ் லெவலுக்கும் என்னால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும். ஸோ நான் ஃப்ரம் டூன்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் எங்கே இருந்து அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 0 டிகிரியிலேருந்து இங்கே என்ன செய்ய போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 360 டிகிரி. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே ஆல்ரெடி இது 180 டிகிரியில் தான் இருக்குது. இப்போ எங்கே வச்சுருக்கேன், அந்த பிஃபோரில் நான் ஆல்ரெடி இங்கே என்ன செஞ்சுருக்கேன், 180 டிகிரியில் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 0 டிகிரியில் வச்சுருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி சுற்றுதா? ஓகேவா? ஏன்னா இது அனிமேஷன் ரன் ஆகுது. இப்போ அது 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ எனக்கு இங்கே 180 டிகிரியில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அனிமேஷன்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடுவோம், ரன் பண்ண விட்டோம்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கார்டுக்கு வெளியில் எனக்கு இது என்ன போகுது, அந்த இந்த இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி தெரியுது. அப்போ நான் இப்போ என்ன செய்வேன்னா, கார்டுக்கு வெளியில் எனக்கு இது வரக்கூடாது. அப்போ இங்கே என்ன செஞ்சிடணும், ஓவர்ஃப்ளோ ஹிடன். கார்டுக்கு வெளியில் போகிற ஸ்பேசஸ் எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஹிடன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வரும்போது அந்த பார்டர் எட்ஜஸ் எல்லாமே இருக்குல்ல, அப்போ நான் இங்கே என்ன பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், அதே பார்டர் ரேடியஸை இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஸ்மூத்தாக தெரியும், எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக தெரியும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து 2 லைன் எனக்கு இப்போ ரன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த லைனுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு பிளர் எஃபெக்ட்டு, அந்த ஃபில்டர் எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த கார்டோட பிஃபோர் எலமெண்ட்டில் தான் அது சுற்றுது. அப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன இருக்குது, ஃபில்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு பிளர்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், 12 பிக்சல்ஸ் பிளர் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரியும். அண்ட் தென் ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து என்ன செஞ்சுருங்க, 0.9 பிக்சல்ஸ் 9க்கு வந்து அதோட ஒப்பாசிட்டி லெவலை குறைச்சிருங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பார்க்க கொஞ்சம் அது நீட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அனிமேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம எழுதலாம். அதுக்கு இந்த அனிமேஷன்ஸ் கீ ஃப்ரேம்ஸு இது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட் எண்டில் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நான் எப்படி லாஸ்ட் செஷன்ஸ்க்கு ஒரு கார்டை எடுத்து உங்களை நான் டிசைன் பண்ண சொன்னேனோ, மோரோவர் சூடோ எலமெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி செஞ்சு நீங்கள் வந்து ஒரு கார்டை எடுத்து டிசைன் பண்ணி பார்க்கணும். உங்களோட வேலை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி இதே எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி செஞ்சு ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். Alright guys, I hope you enjoy this session. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த சூடோ எலமெண்ட்ஸ் அண்ட் மீடியா கோடிஸ் இது எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ப்ரீஃப்லி. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட்டில் உங்களோட கொஷின்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ we are happy to help you. Alright? ஸோ மேலும் கான்செப்ட்ஸோட உங்களை நான் அடுத்த செஷனில் பார்க்குறேன். ஸோ bye, take care.